கோவிலுக்கு முருகரை பார்க்க போகிறோம் இல்லையா? சிவனை பார்க்க போகிறோம், பெருமாளை பார்க்க போகிறோம். எந்த சுவாமியோ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே எத்தனை பேர் செல்ஃபோனை பார்க்காம சுவாமியை மட்டும் நினச்சி பார்க்குறான்னு யோசிங்க. க்யூ நிற்கிறது இல்லையா? அந்த க்யூவில் எத்தனை பேர் தெரியுமா செல்ஃபோனையே பார்த்துட்டு க்யூவில் போயின்னு இருக்கா? கேட்டால் பொழுது போல். இந்த க்யூ நகர்ற வரைக்கும் கொஞ்சம் பொழுது போகணும். ஏண்டா அம்பி சித்த நாடி சரவணப்பா சொல்கிறா, எதையா சொல்கிறா, அது நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன், அது பாட்டுக்கு ஓடின்னு இருக்கு. ஓ, அப்போ முருகரும் அவன் பாட்டுக்கு ஓடிகிட்டே இருப்பான், நம்ம பேச்சே கேட்க மாட்டான். அதனால் கோயிலுக்குன்னு போயிட்டே இல்லைனா செல்ஃபோனை தவிர்த்துருங்கோ. க்யூவில் நின்று அவளை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படியே கும்பலாக போயிட்டேன்னு வைங்களேன், கதை அடிக்காதே. சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறமா உட்காந்து பேசலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். ஆனால் முதல்ல அந்த க்யூவில் நம்ம நிற்கிறோம் இல்லையா, நம்ம கர்மாவை கழிக்க தான் அங்கே க்யூவில் நிற்கிறோம். அங்கே நின்றுட்டு அதே நடியாச்சு இதே நடியாச்சு வேண்டாம், கர்மாவை சேர்க்காது. சுவாமி மேலே ஸ்ரத்தையாக வச்சுக்கிட்டு சுவாமியை நினச்சி அங்கே உங்கள் கர்மாவை கழிச்சிட்டு வர வழியை பாருங்கோ. இது எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், செல்ஃபோனை தவிருங்கோ, கூட்டமாக நின்று பேசிக்கிட்டு போகிறத தவிருங்கோ. அந்த இடத்துல சுவாமியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவரை நினச்சிக்கிட்டே போங்க. எதுவுமே நீங்கள் கேட்க வேண்டாம், அவரை மட்டும் நினைங்க. அவர் என்ன தரணுமோ தந்துடுவார் நம்மளுக்கு. அதே மாதிரி அப்புறமா உங்களுக்கு அவள் கிளம்பி போயிடுற மாதிரி இருக்கா, அப்புறமா சித்தனாடி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுங்க. பேசுகிறது தப்பு இல்லை, பேசலாம். ஆனால் அவரை பார்க்க நம்ம நிற்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தை செலவிடாது. அதில் முழுக்க முழுக்க முருகரோ மற்ற சுவாமியோ நினப்பு தான் இருக்கணும்.